நாடார் சமுதாய வரலாறு. நாடார் சமுதாயத்தின் ஒரு உட்பிரிவான ஈழச்சான்றார் வரலாறு. இன்றைய காலத்தில் பலரும் ஈழச்சான்றார் அல்லது ஈழக்குல சான்றார் என்றவுடன் அவர்கள் இலங்கையில் இருந்து வந்தவர்கள் என்ற தவறான கருத்தை பதிவு செய்கின்றனர். ஆனால் ஈழச்சான்றார் எனும் நாடார் உட்பிரிவின் வரலாற்றில் குறிப்பிடும் ஈழ நாடு என்பது இலங்கை அல்ல. அது சோழ நாட்டிற்கும் மைசூர் ராஜ்யத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. ஈழ மண்டலத்தின் அமைவிடம். ஈழம் என்பது ஒரு நிலப்பரப்பு. ஈழன் எனும் அரசன் உருவாக்கிய நாடே ஈழ நாடு ஆகும். சோழனைப் போலவே சூரிய குலத்தில் உதித்த ஈழன் என்ற அரசன் சோழ வம்சத்திலிருந்து பிரிந்து உருவாக்கிய தனி அரசே ஈழநாடு அல்லது ஈழமண்டலம் ஆகும். ஈழ நாடு மைசூர் ராஜ்யத்திற்கும் சோழ நாட்டிற்கும் இடையில் அமைந்துள்ள பகுதி என்று இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழ நாட்டின் எல்லையை சொல்லும் கம்பரின் பாடல் ஒரு முக்கிய ஆதாரமாக இங்கே காட்டப்பட்டுள்ளது. கடல் கிழக்கு தெற்கு கரை பொருவேல் ஆறு. குடதிசையிற் கோட்டை கரையாம் வடதிசையில். ஈழநாட்டு பெண்ணை 24ஆம். சோழநாட்டெல்லை எனச் சொல். இதில் வடதிசை எல்லையாக ஈழநாட்டு பெண்ணை எனும் பெண்ணையாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இலங்கை தீவுக்கு பொருந்தாது. தமிழகத்தின் உள்நாட்டு பகுதிக்கே பொருந்தும். மேலும் 39 பாடலில் கச்சி ஒரு கால் மிதியா ஒரு காலால் தத்துநீர் தன்னஞ்சை தான்மிதியா பிற்றையும் ஈழம் ஒரு கால் மிதியா வருமீனம் கோழியர்கோன் கிளி களிறு. சோழ மன்னனின் யானை காஞ்சியையும் தஞ்சையையும் மற்றும் ஈழத்தையும் ஒரே நேரத்தில் மிதித்து நடக்கும் வல்லமை கொண்டது என்கிறது இந்த பாடல். நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்த்தால் இது தமிழகத்தின் நிலப்பகுதிகளையே குறிக்கிறது. நாடார்கள் படைத்தலைவர்களாகவும் அரசர்களாகவும் சேர சோழ பாண்டிய நாடுகளில் சங்க காலம் தொட்டே சிறந்து விளங்கியதை வரலாற்று ஆவணங்கள் மூலம் அறிய முடிகிறது. ஈழமும் நாடார்களும். ஈழச்சான்றார் என்ற சொல் இலங்கையிலிருந்து வந்தவர்களை குறிக்காமல் ஈழ மண்டல நிலப்பரப்பை சேர்ந்த வீரத் தலைவர்களையும் போர் வீரர்களையும் குறிக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது.